எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜி. வெல்கம் டு விஜி கேட்ரிக். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஸ்வீட் கார்ன் கட்லெட் ரெசிபி எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமிங்கில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த சூப்பரான கார்ன் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு 2 ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2-3 பல்ஸு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அது மாதிரி ரொம்ப மாய்ஸராகவும் நம்ம அரைச்சி எடுத்துட வேணாம். இது போல் 1-2 பல்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட்லெட் மிக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த கார்ன் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ண குடமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்க்குறதுனால கட்லெட்டோட அவுட் லேயர் நல்லா க்ரன்ச்சியாக வரும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கைகளால் இந்த மாவை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த கார்ன் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் இதோட ஈரப்பதமே போதுமானது தான். கார்ன் பிடிக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த கட்லெட் ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கட்லெட்டோட அவுட் லேயர் கோட்டிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். 1/4 கப்பு மைதா மாவு, சால்ட்டு, தண்ணி சேர்த்து ஒரு டெக்ஸ்சர் நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரெட் கிரம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஹோம்மேட் தான். நெக்ஸ்ட்டு நான் கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா சின்ன சின்ன கலவையாக எடுத்து நல்லா தின் லேயராக தட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மைதா கோட்டிங்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ்லேயும் ஃபுல்லாக நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோட்டிங்ஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். கட்லெட் அவுட் லேயர் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நம்ம தயார் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம மெதுவாக ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை சேர்த்துடலாம். இந்த கட்லெட்டை நம்ம ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். பட் ஆனால் நம்ம இதில் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்க்குறதுனால நல்லா டீப் ஃப்ரை தான் பண்ணணும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா ரிச்சான ப்ரௌன் கலர் வர வரையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணால் தான் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கட்லெட் எல்லாமே இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு சர்விங் பவுலில் சேர்த்துக்கலாம். டேஸ்டியான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மிக்சரை நம்ம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட செஞ்சு கொடுக்கலாம்.
ஈவினிங் டைமில் டின்னர் ரெசிபியாவோ ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷனுக்கோ ஸோ ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேரும் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எங்களோட எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.